ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக புறா வாங்கி விடுவீங்க, அது உங்கள் வீட்டில் இல்லாமல் வேறு வீட்டுக்கு போயிடும். சரி, அதுக்கான இந்த வீடியோ தான். வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புறா வாங்கி விட்றப்ப நீங்கள் சாதா புறாவே வாங்கி விட்றது உங்களுக்கு எவ்வளோதான் மேல். நானும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபேன்சி புறா வாங்கி விட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டில் பழகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். நீங்கள் இப்போ புறாவுக்கு வந்து 3 டிப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஜி. எப்படி இருந்தாலும் கேஜினா ஒன்றுக்கு ஒன்று இந்த அதுமாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காத மாரி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தீனி. தீனி எப்பயுமே நமக்கு புறாவுக்கு நீங்கள் எது போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் மிக்சிங் ஃபுட்டாக போட்டால் உங்களுக்கு நல்லது மக்களே. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பொரிக்கல அதுமாரி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. தண்ணி எப்பயுமே புறாவுக்கு என்னென்னா சுத்தமாக இருக்கணும். அதில் தூசி கிடக்கிறது இந்தமாரி புறா ரெக்கை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புறா இருக்கிற இடத்துல அடுத்து வந்து நம்ம பூனை இருக்கக்கூடாது மக்களே. முக்கியமாக பூனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பயப்படும். பூனை, நாய், அதுக்காகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி புறா வாங்கி விட்றதோட இந்த சாதா புறா வாங்கி விட்றது உங்களுக்கு எவ்வளோது பெட்ரு. ஃபஸ்ட்டு நீங்கள் சாதா புறாவில் ஒரு 10 ஜோடி நிற்கிது, வீட்டில் பறந்து போயிட்டு வந்துடுது, சரி அப்படின்னா நீங்கள் வாங்கி விட்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேஜி மொத்தமாக நீங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சுற்றிலாம் மரம் இருந்தால் கொஞ்சம் புறாவுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வெயிலில் இருக்கக்கூடாது கூண்டு. மரத்தில் பக்கம் இருந்துச்சுன்னா அதிலே இருந்துக்கும்.